அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்கு. தமிழக அரசு விஜய் அறிவிச்சிருக்கிறாரு 20 லட்சம். ஒரு சில கட்சி தலைவர்லாம் போய் ஆளுக்கு 1 லட்சம் அவங்களால இயன்றதை அவங்கவுங்க கொடுத்துட்டு தான் வர்றாங்க. இதில் பாருங்கள், முக்கியமானவங்க இறந்தவர்கள் பலர் இல்லை குடும்பத்தில். அவங்க உயிரோடு இருக்கும்போது எந்த உறவு பார்த்தாங்களோ போனாங்களோ நமக்கு தெரியாது. அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் தான் உறவு, நான் தான் உறவுன்னு நிறைய பேர் வருவாங்க. நமக்கு உலகறிஞ்ச விஷயம். உறவுகளை பற்றி நமக்கு தெரியாதா? யாரெல்லாம் நம்புடா டேய், உறவுகளை நம்பாதீங்கடா அப்படி சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி இறந்தவர்கள் இப்போ மீண்டு அவங்க இழப்பீடு கேட்க போவது இல்லை. ஆனால் அதை சார்ந்தவர்கள் உறவுகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த இழப்பீடு காணாது அப்படின்னு வழக்கு போட்டாங்க. அது தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உறவுலாம் பாருங்கள், உயிர் போயிருக்கு. பணம் தான் பெருசு இல்லைன்னு அங்கே இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ பணம் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு நயினார் வைகோ நைனா அவர்கள் 50 லட்சம் கொடுக்க வேண்டும். யார் கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னு தெரியல. தமிழக அரசு கொடுக்கணுமா இல்லை விஜய் கொடுக்கணுமா? கொடுத்தா ஒன்று கூட கொடுக்க சொல்லுங்கள். இவர் ஏற்கனவே 10 தானே சொன்னார், கூட 10 அவர் தரேன்னு இருக்காரு. வாங்கிட்டு போக வேண்டியானே. 50 லட்சம் கொடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் 50 லட்சம் கொடுக்கணும். இழப்பீடுன்னு சொன்னால் இப்போ கஜானா என்னங்க, மக்கள் வரிப்படத்தை இப்படி ஏலம் போடுறீங்களே. ஏதோ துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யார் அப்பன் வீட்டு பணம் இஷ்டத்துக்கு கொடுப்பதற்கு இஷ்டத்துக்கு அறிவிக்கிறீங்க. 41 பேர், 41 குடும்பம் இறந்துருக்கு. 10 லட்சம் கணக்கு பாருங்கள். யார் வீட்டு பணம் அப்படின்னு மக்கள் கேட்க சொல்கிறாங்க. நான் கேட்டேன். வணக்கம்.